தமிழன் என்றுரைத்தால் நாம் உடன்பிறப்பே. கிருஷ்ண பகவான் ஒரு முறை அர்ஜுனனிடம், உன்னால் யாரை வேண்டுமானாலும் தோற்கடிக்க முடியும், ஆனால் நீ கற்பனையில் மதிப்பிடுவதை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்தவன் அஸ்வத்தாமன் ஒருவனே என்று கூறுகிறார். ஒரு வேலையை செய்வதற்கு முன்பும் சிவபெருமானின் ஆசியை பெறும் அஸ்வத்தாமன் தன் தந்தையின் சாவுக்கு காரணமான அர்ஜுனன் மற்றும் திருஷ்டதும்னனை மறுநாள் போரில் கொல்லுவதாக சபதம் கொண்டான். ஆனால் அஸ்வத்தாமனால் அவர்கள் இருவரையும் நெருங்க கூட முடியவில்லை. அவ்வாறு அவனை அவர்களிடம் நெருங்க விடாமல் தடுத்தது யார் என்று தெரியுமா? சிரஞ்சீவியான சிவனின் அம்சமான அஸ்வத்தாமனை அவனது சபதத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்த மாவீரன் ஒரு தமிழன் என்று சொன்னால் நம்புவீர்களா? மலையத்துவாச பாண்டியன் என்ற மன்னன் தான் அந்த மாவீரன். யுதிஷ்டிரன் கர்ணனிடம் தோல்வியுற்று கோபத்தில் அர்ஜுனனை கோழை என்று திட்டிய போது, என்னை கோழை என்று சொல்வதற்கு கர்ணனையே ஒரு முறை தோற்கடித்த பீமன் மற்றும் அஸ்வத்தாமனையே பின்வாங்க செய்த மலையத்துவாசன் இருவர் மட்டுமே தகுதியுடையவர்கள் என்று யுதிஷ்டிரனிடம் கோபம் கொள்கிறான். யார் இந்த மலையத்துவாசன்? தொடர்ந்து வீடியோவை காணும் முன்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மலையத்துவாசன் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பக்கமாக நின்று போர் செய்த பாண்டிய மன்னன். தடாகை எனும் பெயர் கொண்ட மீனாட்சி அம்மனின் தந்தையான மலையத்துவச பாண்டியன் வேறு. மகாபாரத போரில் பங்கேற்ற மலையத்துவாச பாண்டியன் வேறு. மகாபாரதத்தில் வரும் பாண்டியனின் இயற்பெயர் சாரங்கத்துவசன் ஆகும். இதற்கான அர்த்தம் மலைய பர்வதத்தின் சந்தனத்தை பூசியவர் என்பதாகும். பர்வதம் என்பது மலைக்குன்று எனும் அர்த்தம் கொண்டது. மகாபாரதத்தில் குறிப்பிடப்படும் மலைய பர்வதம் எனும் பகுதி கடலுக்கு அடியில் மூழ்கிய குமரிக்கண்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையுடன் தொடர்புடைய மலைக்குன்று ஆகும். எனவே மகாபாரதத்தில் பங்கு கொண்ட மலைத்துவாச பாண்டியன் என்பவர் ஒரு தமிழன் என்பது இந்த சான்றுகள் மூலம் தெளிவாகிறது. இடைசங்கமான கபாடபுரத்தில் மலையத்துவாசனின் தந்தை ஆட்சி செய்து வந்ததாகவும், துவாரகை ஆண்ட கிருஷ்ணர் கபாடபுரம் நோக்கி போர் தொடுத்து அவரை போரில் கொன்றதாகவும் குறிப்புகள் உள்ளன. இதன் பின்னர் தனது ராஜ்யத்தை வலிமையாக மாற்ற மலையத்துவாச பாண்டிய மன்னன் பரசுராமர், பீஷ்மர், துரோணர், கிருபர் என அனைவரிடமிருந்து அஸ்திரங்களை பெற்று கர்ணன், அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணருக்கு இணையான வீரராகிறார். பாண்டவர்கள் நடத்திய ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. கிருஷ்ணரின் மீது இருந்த பொறாமையால் சிசுபாலன் சில வீரர்களை பற்றி கூறி, அவர்களை விடவா கிருஷ்ணன் பெரியவன் என்று கேட்கிறான். அப்படி கூறப்பட்ட வீரர்களில் மலையத்துவாச பாண்டியனும் ஒருவர். பீஷ்ம பருவத்தில் மகாபாரத வீரர்களை பற்றி பீஷ்மர் குறிப்பிடும் பொழுது மலைத்துவச பாண்டியன் ஒரு மகாரதி என்கிறார். மகாரதி என்றால் 7,20,000 வீரர்களை ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடியவர் என்பது அர்த்தமாகும். மகாபாரத யுத்த நிகழ்வுகளை திருதராஷ்டிரனுக்கு வர்ணனையாக கூறும் சஞ்சயன் மலையத்துவாச பாண்டியன் வில் வித்தையில் இந்திரனுக்கு இணையானவர் என்று கூறுகிறார். துரோணவதத்தில் 1,40,000 வீரர்களை திரட்டி கொண்டு திருஷ்டதுய்மனுடன் சென்று துரோணருடன் வந்த படைகளை துவம்சம் செய்து தடுத்து நிறுத்தினார் பாண்டியன். கிட்டத்தட்ட ஜெயத்ரதன் பாண்டவர்களை தடுத்தது போல துரோணரை அர்ஜுனனிடம் நெருங்க விடாமல் தடுத்தார். துரோணாச்சாரியார் இறந்த பிறகு கர்ணன் தலைமையில் நடந்த போரை சஞ்சயன் இவ்வாறு வர்ணிக்கிறான். கர்ணன் பாண்டவ படைகளை யமதர்மனை போல் நாசம் செய்து பிரவேசித்தான் என்றும், இன்னொரு பக்கம் பாண்டியன் மேகங்களை வாயு கிழித்து கொண்டு செல்லும் காற்றை போல் முன்னேறினான் என்றும் கூறுகிறான். ஏற்கனவே பாண்டியன் மீது கோபம் கொண்ட அஸ்வத்தாமன் பாண்டியனை எதிர்த்து யுத்தம் செய்கிறான். அஸ்வத்தாமனின் தேர்குதிரையை பாண்டியன் கொள்கிறான். மீண்டும் குதிரையில் ஏறிய அஸ்வத்தாமன் 1000 அம்புகளை தொடுத்தும் அனைத்தையும் தடுக்கிறான் பாண்டிய மன்னன். இந்த காட்சியை சஞ்சயன் 8 எருதுகள் கட்டிய 8 வண்டிகளில் நிரப்பக்கூடிய அம்புகளை 3.25 நாழிகையில், அதாவது 90 நிமிடங்களில் பாண்டியன் மீது அஸ்வத்தாமன் செலுத்தினான் என்கிறான். மலைத்துவாசனுடனான யுத்தத்தில் அஸ்வத்தாமன் கோபம் கொண்ட ஈசன் போல் இருந்ததாக வியாசர் வர்ணிக்கிறார். அஸ்வத்தாமன் பாண்டியனின் தேர்குதிரைகள் மற்றும் சாரதியையும் கொள்கிறான். பிறகு பாண்டியன் யானை மீது ஏறி யுத்தம் செய்து அஸ்வத்தாமனின் கிரீடத்தை பிளந்தான். இதனால் கொதித்தெழும் அஸ்வத்தாமன் தனது தந்தையின் மரணத்திற்கு காரணமாக இருந்த பாண்டியனை கொன்று தனது பழியை தீர்த்து கொண்டான். இவை யாவும் வியாசர் எழுதிய மகாபாரதத்தில் கொடுக்கப்பட்டவைதானே தவிர மிகைப்படுத்தப்பட்டவை அல்ல. ஆனால் நம் தமிழறிஞர்கள் யாரும் இதை பற்றி ஏனோ இதுவரை விரிவாக எடுத்துரைக்காமலே மறைக்கப்படுகிறது. இருப்பினும் ஒரு வீரனின் வரலாறு என்றும் இருளில் மறைந்து போகாது.